கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அதிமுக அலுவலகத்தில் தங்களை அழைக்காமல் கூட்டம் நடத்தியதாக கூறி மாவட்ட செயலாளர் குமரகுருவின் ஆதரவாளர்களிடம் எம்எல்ஏ ராகேஷின் ஆதரவாளர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சின்னசேலத்தில் அதிமுக உட்கட்சி மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கர். சங்கர், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக சின்னசேலம் முருகன் கோவில் அருகே உள்ள அதிமுக ஒன்றிய அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு தலைமையில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் சின்னசேலம் நகர அதிமுக நகர செயலாளருமான ராகேஷ் உள்ளிட்ட நகர நிர்வாகிகளை அழைக்காமல் இந்த கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த தகவலை அறிந்து வந்த சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ராகேஷ் 100க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் அதிமுக கட்சி அலுவலகத்தில் நுழைந்து எங்களை அழைக்காமல் எப்படி நீங்கள் கூட்டம் போடுவீங்க என கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாவட்ட செயலாளர் ஆதரவாளர்களுக்கும் எம்எல்ஏ ராகேஷ் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஆகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி எம்எல்ஏ ஆதரவாளர்களை வெளியே அனுப்பினர். இருப்பினும் மீண்டும் மோதல் ஏற்படும் சூழல் உள்ளதை கருத்தில் கொண்டு உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் அங்கே குவிக்கப்பட்டு ராகேஷின் ஆதரவாளர்களை அப்புறப்படுத்தி வந்தனர். ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினர் ராகேஷின் ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர் குமரகுரு அலுவலகத்தை விட்டு வெளியே சென்றால்தான் நாங்கள் போவோம் என கூறியுள்ளனர். மேலும் சூழ்நிலையை புரிந்து கொண்ட அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு அங்கிருந்து தனது காரில் புறப்பட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ ஆதரவாளர்களும் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். மேலும் சின்னசேலம் பகுதியில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் தனது ஆதரவாளருடன் மாறி மாறி மோதிக்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அதிமுக கட்சியினருடைய பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ராகேஷ் வெற்றியானதை அடுத்து பத்திரிகையாளரை அழைத்து மாவட்ட செயலாளர் குமரகுரு தேர்தலின் போது திமுக நிர்வாகிகளுடன் கைகோர்த்துக் கொண்டு என்னை தேர்தலில் தோற்கடிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாகவும் கட்சி நிர்வாகிகளையும் பத்திரிகையாளர்களும் அழைத்து பேட்டியளித்தது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.